ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்தளவு இன்னிய எபிசோடில் என்னடா இப்படிலாமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. இப்போ நம்ம விஜயோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கல்யாணம் நடக்க போகிற நேரமாக பார்த்து, ஏய் மகா இங்கே வா, நீங்களும் உங்கள் குடும்பமும் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற கல்யாண மண்டபத்தில் இருக்கிற டிவியில் வீடியோவாகவே போட்டு காமிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பிரபா வந்து பார்த்திங்கன்னா ரூமில் இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு ஒளர்ன அந்த வீடியோ தாங்க. ஸோ நான் விஜயை வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம விஜயோட அம்மா பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏம்மா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்படியே மூடி மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணுறதை விட்டுட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இப்படி பிரச்சனை பண்ணுறீங்களாம்மா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றுக்கிறபடியாக இல்லை. அப்படியே இருந்தாலும் கல்யாணத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம்னாச்சும் இந்த கச்சேரியை வச்சுக்கலாம். தாலி கட்ட போகிற நேரத்தில் வந்து இப்படி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இவங்களே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா தேவி தான். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரூமை வந்து அந்த ரூம் பாயை வச்சு திறந்துட்டாங்க. ஏன்னா சாவி சித்ரா தேவி பூட்டிட்டு போயிட்டாங்க, கோடீஸ்வரி பூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னொரு சாவியை கண்டிப்பாக அந்த ஹோட்டல் மண்டபத்துக்காரங்க கிட்ட இருக்கும் இல்லையா, அவங்கள வச்சு ஓப்பன் பண்ணி ஃபோனை வச்சு வீடியோவெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது நல்லா தெளிவாகவே பேக்கில் காமிக்கிறாங்க. ஆனால் இந்த விஜயோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா யார் இந்த வீடியோவை எடுத்ததுன்னு கேட்டால் கூட அவங்க சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு திடீர்னு ஒரே எபிசோட்லேயே மாறிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் நடந்திருக்கு இல்லையா, ஃபைனலாக வந்து நம்ம பிரபா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் பண்ணுனதில் என்ன தப்பு இருக்குது, எனக்கும் ஒரு மனசு இருக்குது, நான் வந்து விஜயை காதலித்தேன், அதை ஆனால் நான் விஜய்கிட்ட கூட சொல்லவே இல்லையே. ஸோ எப்போ விஜய் அனாமிகாவை லவ் பண்ணுறாப்புலன்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் மூடி மறைச்சிட்டு எல்லாம் காதலை மறைச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன. ஸோ அவங்களோட இந்த கல்யாண ஃபங்க்ஷனில் எந்த ஃபங்க்ஷன்லேயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லையே, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு. ஸோ இப்போ கூட கல்யாண மண்டபத்தில் வந்து கூட நான் அமைதியாக தான் இருந்தேன். யாரோ ஜூஸை கொடுத்தாங்க, அந்த ஜூஸை குடித்ததுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இதில் என்ன தப்பு இருக்குது, இதில் எதுக்கு எங்கள் அப்பா அம்மா குடும்பத்தெல்லாம் இழுக்கிறீங்க அப்படின்னு நம்ம பிரபா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா அவ வாயாலேயே உண்மைலாம் வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு சித்ரா தேவி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னிய எபிசோடை பொறுத்தளவு இது தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.